ஒத்து போகும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அளவு அடி வாங்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நல்லா சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா. ஆனா நம்மளால மேலால அட்டாக் பண்ண முடியல. ஃபீமேல பார்த்து முறைச்சது அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கடிச்சிருச்சு. கடிச்சிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பயத்துக்கு வந்துருச்சு. பயத்துக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா ஓரளவு எப்படியோ அப்படி இப்படின்னு எப்படியோ ஓரளவு ஓகே ஆயிருச்சு. நல்லா அடிச்சு எப்படியோ பாத்தீங்கன்னா கடிச்சு ஓரளவு பயந்துருச்சு. நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப நான் பேசி முடிக்கிற கொஞ்ச நேரத்துல கழிச்சு எப்படியோ ஓடிடும். அதே மாதிரிதான் உங்க ஃபிஷ்ஷா ஃபீமேலும் மேலும் சண்டை போட்டுச்சுன்னா நீங்களும் பயப்படாதீங்க. கண்டிப்பா ஃபீமேல் ஓடிடும். ஆனா 100% சொல்ல முடியாதுங்க. ஒரு இது உங்க இது எப்படி இருக்கும்னு தெரியாது. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி பேர் பண்ணும்போது ஃபீமேல் மேல அடிச்சு கொன்னே போட்டுருச்சு. எனக்கெல்லாம் மனசே விட்டுட்டு என்னடா ஆம்பளைக்கு வந்த சோதனையானு. எப்படியோ பரவாயில்ல, நம்ம வாங்கிட்டு வந்து ஆம்பளை வீரனா இருப்பாம்பள, எப்படியோ பாத்தீங்கன்னா இவளை தக்க வைக்கணும்னு எப்படியோ ஒரு வழியா ஓட விட்டுட்டான். அடிச்சு வேணா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பையன். நானே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு அளவா இந்த இதுல அடிச்சதுல ஓடிடும். சரியா, அதுக்கப்புறம் பக்காவா பபிள்னஸ் கெட்ட ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா கெட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளவு அழகா கெட்டிட்டு இருந்தது. பயங்கரமா எனக்கே செம ஷாக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணலான்னு அப்படி இப்படின்னு தொட்டுட்டு ஓடி வந்து இந்த இடத்துலயே பாத்துக்கிட்டு இருந்தது. அதுவும் பாத்துச்சு இவங்க கூட பேர் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வழியா ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லியா பேர் ஆயிடுச்சுங்க. சூப்பரா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் காலையில எந்திரிச்சு, எனக்கு ஆக்சுவலி இது எத்தனை டேஸ்ல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் ஓப்பனா சொல்றேங்க. அவங்க சொல்றாங்க 3 நாள் ஆக்கணும், 4 நாள் ஆக்கணும், 5 நாள் ஆக்கணும். 7 to 6 to 8 டேஸ் ஆயிருக்கோங்க. கண்டிப்பா இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வரதுக்கு எனக்கு 8 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட், பக்காவான ரிசல்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா எக்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தது. மேல இருக்க எல்லாமே முட்டை தான் ஆக்சுவலி. அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெண்டும் அவ்வளவு அழகா ஜோடி போடுத்து அருமையா இருந்ததுங்க. சத்தியமா எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருந்தது. முட்டையெல்லாம் எடுத்து வந்துட்டு நல்லா இதா இருந்தது. சரி, ஒரே ஒரு வாட்டி ரோலிங் எப்படியாவது பண்ணிரு ரொம்ப வேண்டிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னொன்னு நான் பண்ண மிஸ்டேக் ஒண்ணு சொல்றேங்க. சத்தியமா நீங்க எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் ஓகே தான். கண்டிப்பா மேல ஒரு அட்டமாய் போட்டு விடுங்க. இந்த கொசுங்க இருக்கானுங்க பாருங்க, கொசு மட்டும் முட்டை போட்டுறக்கூடாதுங்க. கொசு முட்டை போட்டுச்சுன்னா ரொம்ப சங்கட்டமாயிரும். அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி கொசு மட்டும் எதுவும் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க, சரியா. அடுத்து ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா முட்டை லே பண்ணிக்கிட்டு இருந்தது. பயங்கரமா இருந்தது. நான் எப்படியாவது ஒரே ஒரு வாட்டி ரொட்டேட் மட்டும் அடிச்சிருன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஆனா கொஞ்சம் வசமா ஆகல. ரொட்டேட் ஆகிட்டு ப்ளீஸ்ன்னு ரொம்ப நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா முட்டையெல்லாம் கீழே இருக்க முட்டையெல்லாம் பபிள்னஸ்ல அழகா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்ததுங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா ரொட்டேட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல ஆகும், ரொட்டேட்டா ஆயிடும். எப்படி ஒரு வழியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான், பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா, சொன்ன மாதிரி சூப்பரா ரொட்டேட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஆக்சுவலி எக் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே உள்ள மேல் பாத்தீங்கன்னா பக்காவா எடுத்துட்டு வந்து பபிள்னஸ்ல சூப்பரா கெட்டும். பயங்கரமான ஃபிஷ்ஷுங்க ரெண்டுமே. இப்போ பாத்தீங்கன்னா இது போட்டிருந்த கிட்டத்தட்ட எனக்கு 300 குட்டி கிட்ட இதுல உளுந்தது. ஆனா என்னால 300மே ஓப்பனா பொய்லாம் சொல்ல மாட்டோம்.